ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் EE3251 அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் வீடியோ கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா EE3251 எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த ஹெட்டிங்ஸ்லாம் பார்க்காம போயிறாங்க. நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த ஹெட்டிங்ஸை ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக எக்ஸாம் கால்குள்ளே போயிறாங்க. இதில் இருக்க சர்க்யூட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கதையும் கொஞ்சம் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கிச் ஆஃப் லா, அதில் வந்து KVL KCL வந்து கேட்கலாம். அதாவது கிச் ஆஃப் வோல்டேஜ்லாம் இல்லாட்டி கரண்ட்லாம் வந்து கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இதில் இருக்கிற தியரிஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேசுகிற டயக்ராம், இந்த டயக்ராமும் கேட்கலாம். ஸோ ரெண்டாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் இது வந்து கேட்கலாம். ஸோ ரெண்டாவது யூனிட்டில் வந்து நிறையா நம்மளுக்கு தியரம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இருக்க சர்க்யூட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக இருக்கிற கொஸ்டின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தெவனின்ஸ் அண்டு நார்டன்ஸ் தியரம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மெலிமென்ட்ஸ் தியரம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான கொஸ்டின் மேலே ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதிலே வந்து உங்களுக்கு டெலோஜன்ஸ் தியரமும் கேட்கலாம். அப்படி இல்லைனா சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் டு DC அண்ட் AC சர்க்யூட்ஸ் இது வந்து கேட்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்ஸ்லாம் எனக்கு வந்து பார்க்கணும் ப்ரோ, இதுக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டூக்கர் ஆப்லேயே அந்த கொஸ்டின் இருக்குது. பட் அது ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 2017 இதுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய மாறி இருக்கும். அதாவது நிறைய லெசன்ஸ் மாறி இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் சர்க்யூட்ஸை மட்டும் ஒரு மாடலை பார்க்கணும் அப்படின்னா அந்த PDF வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு PDF இருக்கும். ஸோ இந்த PDF வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்க்குரிய கொஸ்டின் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சர்க்யூட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இதில் நிறைய இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் தியரம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்போயும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற சர்க்யூட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தெவனின்ஸ் தியரம் அண்டு நார்டன்ஸ் தியரம் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாவது லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸை கண்டிப்பாக தரவு பண்ணுங்கள். சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மூணாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த லேப்லஸ்ங்கிறது முக்கியமான கான்செப்ட். இதில் இருக்க சர்க்யூட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் தியரியாக கூட கேட்பாங்க. அந்த தியரியாக கேட்குறதுக்கும் வந்து நீங்கள் நம்ம கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பொறுத்த வரைக்கும் டாட் ரூல், இதுதான் வந்து உங்களுக்கு திடீர்னு ரூல்ஸை கேட்கலாம். அந்த ரூலை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூல் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்க்யூட் ட்ரா பண்ண சொல்லப்போ வந்து RLC சர்க்யூட் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்வித், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஃபேக்டர், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த சர்க்யூட்டை வரைங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ இதே வந்து 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் 3 வயர் அண்டு 4 வயர் சர்க்யூட்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம போல்டு பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்க்காதீங்க, இதெல்லாம் லாஸ்ட் மினிட் பார்க்கக்கூடிய இது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அதுக்குரிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.